ஐநா துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே பல்லவனை சமாதானப்படுத்தி நம்ம நிலா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. வர வழியில் நடேசன் போயிட்டு இருக்கும்போது நடேசோட அண்ணனும் அந்த பிடிக்காத ஒரு சில பேர் சேர்ந்து நடேசனை ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னடா கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாமல் வந்துட்டுருக்கான் இவன். மொதல் பாட்டி கொண்டுட்டான், ரெண்டாவது பாட்டி துரத்தி விட்டான். தான் பிள்ளைக்கு தெரிஞ்ச உடனே அவன் சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ கதையை சொல்லி இப்போது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். ஆனால் இவன் சாதாரண ஆள் இல்லைடா, இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணுறாங்க. நடேசனும் இங்கே பாருங்கடா, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. என் பொண்ணாட்டி கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். ஏதோ அண்ணன் ஆச்சு அப்படின்னு அன்றைக்கி அமைதியாக போயிட்டேன். அதுக்காக நீயும் பொண்டாட்டி சேர்ந்து என்னை எவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக போயிட்டு போன அவசியம் இல்லை. வர கோவத்துக்கு உங்களுக்கு கண்ணத்தை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போதும் தயங்க மாட்டேன்டா நான் அப்படின்னு நடேசன் சொல்ல, அதான் தெரியுமேடா, கட்டின பொண்டாட்டியை வெட்டி போடவன் நின்று அப்படி இருக்கும்போது எங்களையா கொல்ல மாட்டேன்? உனக்கெல்லாம் இன்னும் எத்தனை பொண்ணு இருந்தாலும் சரி, நீலாம் அடங்க மாட்டேடா, எல்லாரையும் அடித்து வட்டி விட்டு தனிமாக தான் நிற்க போகிற அப்படின்னு நடேசனை பேச நடேசனை கோவப்பட்டு என்ன சொன்னேன், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் தாண்டா என் குடும்பத்தை வாழ விடக்கூடாதுன்னு அணில் தண்ணி வரைக்கும் பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணுற பிரச்சனை தாண்டா என் குடும்பத்தை இப்படி நிலக்குள்ளேயே வச்சுருக்கு. உங்களை எதுக்கு விட மாட்டேன்டா நான் அப்படின்னு சண்டை கிளம்புறாரு. கரெக்டாக பல்லவன் பார்த்துறான். அப்பா அப்பா என்னப்பா பண்ணுற, இடுப்பான போல அவங்கள அப்படின்னு சொல்லி பல்லவன் திட்டுறான். எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டே இருக்காத, சண்டை போட்டு தான் நம்ம குடும்ப மரத்தை வாங்கிட்டு இருக்க, அமைதியாக போ நீ அங்கேருந்து அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அவன் என்ன பேச தெரியுமா உனக்கு, என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு சொல்ல சோழனு கட்டான் அது வந்துடுறாரு. வந்துட்டு பல்லவன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, பாருண்ணே கீழே சண்டை போட்டுருக்காரு இவர் அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏன் தலை பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அமைதியாக போயா நீ போல அங்கேருந்து அப்படின்னு நடேசன் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு சோழவனே, நிலா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்கள் சொல்லா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை நிலா, நீங்கள் ஆசைப்பட்டதுன்னு கிடைக்க போகுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்கள் சர்டிஃபிகேட் அதை அப்ளை பண்ணியிருந்தால அது கிடச்சிச்சான், வர சொல்லியிருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல நிலா ஒன்று சந்தோஷப்படுறாங்க. பல்லவா கோயிலுக்கு போகிற நேரம் நல்லது நடந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுவா. என்ன நீ பாதியில் விட்டுட்டு போகிறீங்க? டேய் வீட்டுக்கு போடா, நான் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வீட்டுக்கு கிளம்புறான். நிலா ஒன்னி, பல்லவா வீட்டு தானே போவேன், விளங்கி போக மாட்டியே. அண்ணி என்ன நீ, நான் சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ நம்புங்க. சரி பல்லவா நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சோழக்கூட காரில் ஏறி நிலா கிளம்பிடுறாங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது கரெக்டான மேடம் வந்து பார்த்துட்டு இந்தாங்க நிலா அவங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தா நிலாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் கிடைக்காதுன்னு நினச்ச ஒரு பொருள் கிடச்சிருக்கு, இதனால் என் வாழ்க்கையே மாறப்போகுது. சத்தியமாக இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தெரியல. என்னம்மா எனக்கு நன்றி சொல்ல போறியா? இங்கே போகிறமா, நீ சொல்கிறது நன்றி எனக்கு இல்லை, உன் புருஷனுக்கு தான். இப்படி அப்புறம் புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் நன்றி எல்லாத்தையும் புருஷன்ட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. நிலாவுக்கு லைட்டாக வெக்கம் வருது. சோழன் கவனிக்கிறாரு. பரவாயில்லையே நம்ம ஆளுக்கு வெக்கலாம் வருது அப்படின்னு. நிலாவனே ரொம்ப நன்றிங்க சொல்லா அப்படின்னு சொல்ல, என்னங்க நன்றியாக சொல்லிட்டுருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் உடனே நன்றி சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடாதீங்க. சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு, நீங்கள் நல்ல வேலைக்கு போகிறீங்க, வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்க போகுது, அதனால் எனக்கு பெருசாக ட்ரீட் வைங்க. ட்ரீட்டா? சரி வாங்க கடைக்கு போகலாம். எதுக்கு? அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரத்துக்கா? ஆமாம், ட்ரீட்னா அது கிடையாதுங்க, அதை விட பெருசாக நான் ஆசைப்படுற வைக்கணும். சரி சொல்லா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் இப்போ வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வச்சு நல்ல வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது நான் கேட்டு உன்ட்ட வாங்கிக்கிறேன். சரிங்க அப்படின்னு சொல்ல போட்டு வராங்க. உடனே சொல்கிறாரு, நிலா உங்களுக்கு வேணால் நான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனி மூலமாக வேலை வாங்கி தரவா? அப்பா சாமி நீங்கள் வாங்கி கொடுத்த வேலையே போதுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ ஒரு முறை மிஸ் ஆகிடுச்சு, அதுக்காக எல்லா முறையும் அப்படி ஆகுமா என்ன? இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இல்லை சொல்லா, நான் ஏற்கனவே இடத்துல சொல்லி வச்சுருக்கேன், அவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வந்த உடனே இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல அங்கே போகிறேன், அங்கே போனால் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், கிடைக்கலனா நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க கண்டிப்பாங்க, ஆனால் வேலைக்கு போனது எங்களாம் மறந்துட மாட்டீங்களே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டாங்க. நான் வேலைக்கு போகிறது எங்கள் அப்பா முடிஞ்ச கடியை பூசணும் தான். எங்கள் அப்பா அன்றைக்கி வீட்டில் போகும்போது எப்படிலாம் பேசினா தெரியுமா? அதெல்லாம் பல்லவனுக்கு தெரியும். கண்டிப்பாக அதுக்காகவே நான் நல்ல வேலைக்கு போய் அவங்க மூஞ்சில் கடியை பூசணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் அவங்களுக்குலாம் யாருன்னு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க அப்படின்னு நிலா பெருமைப்படுறாங்க. சோழம் ஒன்றே சர்டிஃபிகேட் கிடச்சிச்சு, நிலா வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்காக நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்களா என்ன? போகக்கூடாது, போயிடாமல் பார்த்துக்கணுமே. நம்ம வீட்டில் நிலா இருக்க வரைக்கும் தான் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்கும். நிலா போயிட்டா அப்புறம் ஒன்றுமே இருக்காது. நிலாவை போடாமல் தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே சொல்ல யோசிச்சுட்டு கார் எடுத்து ஓட்டிகிட்டு வீட்டுக்கும் போகிறாரு.